So what is this revolutionary terrorism? It is nothing but the revolutionary terrorism is, we call it in Tamil, we call it as புரட்சியாளர்கள். They demand for the fundamental change, but their methodology is not prayers, petitions, and protest. Their methodology is not passive resistance. Their methodology is what அப்படின்னா இவங்களுடைய மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? It was basically violence. Revolutionary terrorism உடைய basic concept என்னன்னா violence. They believed in violence. They believed that only by violence and armed struggle, we can get rid of the British rule. They believed that individual heroic action. Okay, so அடிக்கு அடி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம், கத்திக்கு கத்தி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து அப்படின்னு நினைச்சவங்க தான் யார் சார் அப்படின்னா ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். பட் இவங்களுடைய அப்ஜெக்டிவ், இவங்களுடைய நோக்கம் ஃபைனலா எதுக்காக இருந்தது அப்படின்னா இட் இஸ் டு கெட் ரிட் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் ரூல். அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை ரொம்ப பார்க்கும் பொழுது சப்போர்ட் பண்ணி பேசுவார் ஆக்சுவலா. So the revolutionary terrorist movement was largely the outcome of the same set of causes which gave rise to the extremist event of national politics. Extremism இந்தியாவுல எப்படி வந்துச்சோ, எந்த காரணத்துக்காக வந்துச்சோ அதே காரணம் தான் ரெவல்யூஷனரி டெரரிசமும். பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வயலன்ஸ் அதிகமா போல, ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் வயலன்ஸுக்கு அதிகமா போனாங்க. Okay, so the revolutionaries believed that the British rule was destructive of all form. Okay, and it is worthwhile in national life, political liberties, religious freedom, morality and Indian culture. இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய threat நினைச்சாங்க, destructive நினைச்சாங்க. Though it is difficult to pinpoint the political philosophy of the revolutionary terrorists in different parts of India, but they are one common goal is to get freedom from the British rule. இவங்களுடைய அரசியல் தத்துவங்களும் நம்ம புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு சைட்ல இந்தியாவுடைய ஒவ்வொரு பார்ட்டிலுமே ரெவல்யூஷனரி டெரரிசம் இருந்துச்சு. நாட் ஓன்லி இன்சைட் இந்தியா, அவுட் சைட் இந்தியா ஆல்சோ ரெவல்யூஷனரி டெரரிசம் வாஸ் தேர். ஓகே, பட் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்ன்றதான் இவங்களுடைய முழு முதற் நோக்கமாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ சுபாஷ் சந்திர போஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை சப்போர்ட் பண்ணுவார் அதிகமா. அப்ப எந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். Okay, they were all the one who had a secret society. Okay, இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா secret society, secretly they organized. Okay, இந்தியாவுல secret society அப்படின்றது பார்க்கும்போது இருந்தது. They met at odd times and places and also used women as the courier agents. Okay, womenஸும் revolutionary terrorismல இருந்தாங்க. Funding, they needed money for the arms and ammunition. For this they often resorted to dacoity. கொள்ளையடிச்சாங்க. எதுக்காக கொள்ளையடிச்சாங்கன்னா காமன் பீப்புள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கல, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் சொல்ல போனா பிரிட்டிஷ் எக்ஸ்சீக்கோர் கஜானால இருந்து கொள்ளையடிச்சாங்க. நீங்க கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது நார்த் இந்தியாவில் 1925 நடந்துச்சு. ஸோ அது என்னன்னா ஒரு விதமான கொள்ளை. எதுக்கு அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, ஏன் மணி தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வாங்க. One important methodology was to kill the controversial British individuals, mainly in retaliation for our unjust activity. யார் ஒருத்தர் இந்தியாவுல இந்தியர்களுக்கான ஆட்சியை இந்தியர்களுக்கான ஒரு நிர்வாகத்தை தரலையோ, யார் ரொம்ப அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களை கொள்ளுவாங்க. ஓகே, சோ தே ஆல்சோ இந்த இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினா குத்துதான்ற மாதிரி, ஓகே, இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்துச்சு. கொல்றத தயங்க மாட்டாங்க. ஓகே, they used to kill them. They also attacked certain public government offices. முக்கியமா தாலுக் ஆஃபீஸ், போலீஸ் ஆஃபீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுவாங்க, பர்ன் பண்ணிடுவாங்க. They also got support outside India. ஓகே, இந்தியாவில மட்டும் இல்லாம அவுட் சைட் இந்தியாவிலே பார்க்கும் பொழுது இன்னும் சப்போர்ட் இருந்தது. முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there was a party called as கதார் பார்ட்டி. இந்த கதார் பார்ட்டி இந்தியாவிலேயே ஃபார்ம் ஆகல, இது சான் பிரான்சிஸ்கோ யூஎஸ்ஏல தான் ஃபார்ம் ஆச்சு. சோ இந்த கதார் பார்ட்டி அப்படின்றது ஃபவுண்டட் பை லாலா ஹர்தயால் சான் பிரான்சிஸ்கோல. சோ இந்த மாதிரி அவுட் சைட் இந்தியாவில இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரஷ்யால ஜெர்மனில எடுத்துக்கிட்டீங்கன்னா நிகிலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்க ரஷ்யன் ரெவல்யூஷனரி குரூப்ஸ், இவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைச்சது. சொல்ல போனா இவங்க ட்ரெயின் பண்ணாங்க எப்படி பாம்பை கிரியேட் பண்ணணும், எப்படி வெடிக்க செய்யணும்.
எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நாட் இன் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. So they also influenced by the Russian Revolution and the leaders like Karl Marx and Lenin. As a result of this, the objective was not merely Swaraj, but also making India a socialist nation. இவங்களுடைய நோக்கம் ஸ்வராஜ் மட்டும் இல்ல, ஓகே, சோசியலிஸ்ட் இந்தியாவை ஒரு சோசியலிஸ்ட் தேசமாவும் மாற்றணும்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஓகே, இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சின்றது கேபிட்டலிசம், ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து விலகி இந்தியாவை ஒரு சோசியலிஸ்ட் நாடா மாற்றணும் அப்படின்னு இவங்க எய்ம் பண்ணாங்க. ஸோ சுதந்திரம் அடைகிறது மட்டும் இவங்களுடைய நோக்கம் இல்ல, இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு கருத்து, ஒரு பிலாசபி இவங்க கிட்ட இருந்துச்சு. இந்த ரெவல்யூஷனரி டெரரிசத்தை இதுதான் இவங்களுடைய மெத்தடாலஜி. கான்செப்ட் புரியுதா? ஓகே, கான்செப்ட் புரியுதா? மஞ்சுளா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? மஞ்சுளா. ஓகே, நெப்போலியன், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? நெப்போலியன் சார், யா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க சார். the revolutionists organized secretly, sir. அது அப்படியே படிங்க. They were organized secretly. They met at odd times and places and also used women as courier agents. Okay, they met at odd times. ரொம்ப கஷ்டமான காலத்திலே மீட் பண்ணுவாங்க. and places, இவங்களுடைய பிளேசஸ்லாம் ஓபன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது. ஓப்பன் ஸ்பேஸ்ல என்ன சொல்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இடத்துலலாம் மீட் பண்ண மாட்டாங்க. எதனா ஒரு காட்டுக்குள்ளார, எதனா ஒரு பேலஸ்குள்ளார, எதனா ஒரு இடிஞ்சு போன பங்களால. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க ஆர்கனைசேஷன் இருக்கும், வெளில தெரியாது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் துரை, நீங்க சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட், ஹவு தே காட் மணி. துரை, நிர்மலா, பிரிட்டிஷ் கஜானால இருந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்ம்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க சார். ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் பண்ணி. ஓகே, தேர்ட் பாயிண்ட் கீர்த்தி. ஓகே, கீர்த்தி யா, தேர்ட் பாயிண்ட் சொல்லுங்க. யூ ஜஸ்ட் ரீட். One important methodology was to kill controversial British individuals, mainly in retaliation for any unjust activity. Okay, fine. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of it? அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? சரி, ஓகே. Arifa, tell me the fourth and fifth point. Sir, they attacked the public government offices and they had a support from the outside India also. For outside India, they formed a Gardar party in San Francisco by Lala Hardiyar. Okay, fine. நான் நிஹிலிஸ்ட்னு சொன்னேன். அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அவங்க யாரு? அவங்க நிஹிலிஸ்ட்னா யாரு? Who were nihilist? சரி, ஓகே. கிளாஸ கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாருமே கவனிங்க. நிறைய பேர் கிளாஸ்ல இல்ல. ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் எமர்ஜ் ஆனதுக்கு ரீசன் இந்தியாவிலேயே இருக்கு. ஓகே, இந்தியாவில இருந்து வந்து பார்க்கும்போது ரீசன் இருந்துச்சு. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ தேர், அட் த சேம் டைம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ தேர். ரெண்டு நீங்க வந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். நீங்க பரவாயில்ல துறை. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யாஸ் டிஃபீட். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா 1905 யாருகிட்ட தோத்து போயிட்டாங்கன்னா, ஜப்பான் கிட்ட தோத்து போயிட்டாங்க. ஓகே, திஸ் வாஸ் அ மேஜிக் விக்டரி பை த ஏஷியன் பவர் அகைன்ஸ்ட் த இன்வின்சிபிள் ஒயிட் யூரோப்பியன்ஸ். அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, இன்வின்சிபிள் ஒயிட் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா எப்பயுமே யூரோப்பியன்ஸ் ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு கான்செப்ட், ஒரு மித் அப்படின்றது இருந்துச்சு. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்து சுப்ரீம், யூரோப்பியன்ஸ் வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துலயுமே சுப்பீரியரா இருப்பாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பார்க்கும் பொழுது they can overcome anything. ஓகே, சோ they were all invincible. இந்த மாதிரியான மறைச்சிருவாங்க யூரோப்பியன்ஸை வந்து, நீங்க எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரியான மித்லாம் இருந்துச்சு. ஓகே, உங்க மித்லாம் தூக்கி ஓரம் போடுங்கன்னு சொல்லிட்டு, சோ இந்த மித்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலா யார் ஜெயிச்சா? ஜப்பான் ஜெயிச்சாச்சு. So this gave young Indians confidence in their fight against the British. Also, the Irish Republican Army's violent uprising against England, as well as the Russian nihilist, motivated the Indian revolutionaries. உலகத்துல அயர்லாந்து தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு இங்கிலாந்து கிட்ட கேட்டு
ஓகே, அவங்க ஒரு தனி ஆர்மி வச்சிருந்தாங்க. இது தவிர்த்து இல்லாம ரஷ்யன் ரெவல்யூஷனை சப்போர்ட் பண்றவங்க தான் யார் சார்னா நிஹிலிஸ்ட்னு பேர். இந்த நிஹிலிஸ்ட் பேசிக்கலி ரெவல்யூஷனரி குரூப். இவங்க இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் ரெவல்யூஷனரி டெரரிஸ்டுக்கு வந்து பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்றது இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஃபார் ரெவல்யூஷனரி டெரரிசம். அப்போ இந்த ரெவல்யூஷனரி டெரரிசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது 2 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 phases. ஒன்னு என்னன்னா 1920 காந்தி வர்றதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஃபேஸ். இது ரெவல்யூஷனரி டெரரிசம் phase 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்கும் டவர் கிடைக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஏதோ பேசுறீங்கன்ற சொல்றாரு. கரெக்டா தானே இருக்கு? துரை, உங்களுக்கு செக் பண்ணுங்க. உங்க டவர் சரியில்லை போல. என் டவர்லாம் ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஃபைன். சோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா இதுதான் விஷயம். சோ மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா the Russians were called nihilist. அதாவது இந்த ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ரஷ்யாவை ரெவல்யூஷனரி டெரரிசம் 1917க்கு முன்னாடி ரஷ்யாவை ஜார் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு ரூலர் ரூல் பண்ணிட்டு இருப்பார். ஜார் நிக்கோலஸ் இவரை எப்படியும் தூக்கிட்டு ரஷ்யாவில ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் வந்து பார்க்கும்போது எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரஷ்யாவில ஒரு ஆர்ம்டு குரூப் ஒன்று இருந்துச்சு. ஓகே, சோ அந்த ஆர்ம்டு குரூப்போடைய ஹெட் தான் யார் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீஸ் none other than okay that is nihilist அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்லாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் ஒருத்தர் யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஹிலிஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த நிஹிலிஸ்ட் குரூப் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி டெரரிசத்துக்கும் சில பேருக்கு ட்ரெயின் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதான் நிஹிலிஸ்ட். நிஹிலிஸ்ட்னாலே ரஷ்யன்ஸை குறிக்கும், ரஷ்யன்ஸோடைய ரெவல்யூஷனரி குரூப்ஸை குறிக்கும். ஸோ நல்லா நான் சொல்றது என்னன்னா 1920க்கு முன்னாடி ரெவல்யூஷனரி டெரரிசம் phase 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1920க்கு அப்புறமா ரெவல்யூஷனரி டெரரிசம் phase 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன சார் phase 1 and phase 2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சொல்லப்போனா ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றது இந்தியாவில் எதனால உருவாச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா there was நான் 1890 லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாடரேட்ஸ் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். இந்தியாவில் 1890s நிறைய பிரச்சனை வருது. ஓகே, நிறைய பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, அதான் ஸோ சொன்னா ரேண்ட் அண்ட் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஆபீசர்ஸ் செப்பேகார் பிரதர்ஸ், இவங்களாம் நாத்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்ட் அண்ட் ஐஆர்எஸ் அப்படின்றவங்க பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ். ஓகே, அண்ட் இந்த நாத்து பிரதர்ஸ் ஆர் செப்பேகார் பிரதர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா தாமோதர் அண்ட் ஆல்சோ பாலகிருஷ்ணா. ஓகே, இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க. ஓகே, புனேல கொண்டாச்சு. ஸோ இந்த செப்பேக்கர் பிரதர்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த செப்பேக்கர் பிரதர்ஸ் were disillusioned with the British administration for its indifferent attitude towards plague at Pune. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னா ரெவல்யூஷனரி டெரரிசத்தை இந்தியாவில் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது தவிர்த்து இல்லாம 1899 விடி சவர்கார். ஓகே, விடி சவர்கார்னா யாருன்னா தாமோதர் விநாயக் தாமோதர் சவர்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ விடி ஷவர்கார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விடி ஷவர்கார் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் தான் விடி ஷவர்கார் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் உடைய ஃபோர் ஃபாதர் அப்படின்னு கூட இவரை சொல்லுவாங்க. பட் ஆர்எஸ்எஸ் இவர் டைரக்டா ஆரம்பிக்கல, பட் இவருடைய ஃபாலோயர்ஸ் தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சாங்க. அது பின்னாடி அந்த கதைகள்லாம் வரும். 1925 தான் ஆர்எஸ்எஸ் தான் வரும். இந்த இந்து மகாசபா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த ஹிந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ இதை இப்படி சொல்றதை விட உங்களுக்கு இந்தியாவில் இன்னைக்கு வந்து இன்னும் ஒன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஒரே இனம் ஒரே மொழின்ற மாதிரி கான்செப்ட். ஓகே, ஹிந்துத்துவ ஐடியாலஜின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி யாருடைய ஐடியாலஜினா விடி சவர்காரோடைய ஐடியாலஜி தான். ஓகே, விடி சவர்கார். அவருடைய பிரதர் நேம் என்னன்னா கணேஷ் சவர்கார். இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் ஒரு சீக்ரெட் சொசைட்டியா ஆரம்பிச்சாங்க. அந்த சீக்ரெட் சொசைட்டி பேர் தான் மித்ரமேளா. ஓகே, மித்ரமேளா. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதே விடி சவர்கார் ஆர்கனைஸ்ட் அனதர் சீக்ரெட் சொசைட்டி கால்ட் அபினவ பாரத். ஓகே, மித்ரமேளா அபினவ பாரத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மித்ரமேளா அபினவ பாரத். ஓகேவா, இதே மித்ரமேளான்ற பேர்ல அவர் ஒரு ஜேர்னல் கூட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
in 1909 மகாராஷ்டிரால ஆனந்த கன்ஹாரே அண்ட் யார் சார்னா அபினவ பாரதோடைய ஒரு ஸ்டாஃப். இவர் என்ன பண்றாருன்னா ஜாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாசிக் இருக்குல்ல, நாசிக் மகாராஷ்டிரால நாசிக் இருக்கு இல்லையா, அந்த நாசிக்ல தான் அந்த வி.டி. சவர்காரே பிறந்தார். was the one who born in நாசிக். ஓகே, நாசிகோடைய ஜட்ஜ், லோக்கல் ஜட்ஜ் ஜாக்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொன்னுறாங்க. ஸோ ஜாக்சன் had sentenced ஜாக்சன் was killed. ஓகே, இவர் இப்படி கொன்னதால என்ன பண்றாங்கன்னா இந்த வி.டி. சவர்காரையும் அவருடைய பிரதரான கணேஷ் சவர்காரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெயில அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய கதைங்க. ஆக்சுவலா வி.டி. சவர்காரை பத்தி படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். 1909 என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த உடனே ஓகே உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்றேன். 1909 இந்த ஆனந்த் கன்ஹாரே அப்படின்றவன் இவன் இந்த ஜாக்சனை கொன்னதால இதோடைய அபினவ பாரத் சீக்ரெட் சொசைட்டியோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா வி.டி. சவர்கார் அண்ட் கணேஷ் சவர்கார். அதனால என்ன பண்ணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இந்த வி.டி. சவர்காரை நாடு கடத்திடுவாங்க. இனிமேட்டு நீ இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடு கடத்திடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாடு கடத்துவாருன்னா இந்தியாவில் அவர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இவர் எங்க எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்னா, இந்தியாவில இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டா இங்கிலாந்து போயிடுவார். ஓகே, இங்கிலாந்து போயிடுவார். ஆனா அவருடைய பிரதரான கணேஷ் சவர்காரை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்தமான் ஜெயில போடுவாங்க. கான்செப்ட் புரியுது. ஸோ இங்கிலாந்துலயும் போய் அங்கேயே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆவார். அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்து திருப்பியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தமானுக்கு இன்னும் போட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் அவருடைய ஸ்டோரி இருக்கும். ஸோ மகாராஷ்டிரால வி.டி. சவர்கார், ஓகே அவர் பேர் என்ன, அனந்த் கன்ஹாரே, இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ஈகரா இருந்தாங்க. அண்ட் இவங்க ஈகரா இருந்தாலுமே ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்னாலே அதோடைய ரூட், அதோட பேஸ் எங்க அப்படின்னா பெங்கால் தான். பெங்கால்ல ஏன் ரெவல்யூஷனரி டெரரிசம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நமக்கே தெரியும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதுக்கு பின்னாடி நடந்த இஷ்யூஸ். பிரிட்டிஷ் இந்தியாவில் growing நேஷனலிசத்தை கர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஓகே, முக்கியமா பெங்காலுடைய ஓகே இந்த ஹிந்து முஸ்லிம் யூனிட்டியை தகர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனாலதான் வந்து பார்க்கும்போது ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் வந்தது. அதை எதிர்த்து ப்ரோ பார்ட்டிஷன் மூவ்மெண்ட்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். ஸோ த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் த பிரிட்டிஷ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகே, அப்போ the youth of Bengal found peaceful protest and political actions blocked and out of desperations. They fell back upon individual action. அதாவது என்னன்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறமா என்ன ஆகுது சொல்லப்போனா, அதுக்கும் முன்னாடி ரெவல்யூஷனரி டெரரிசம் இருந்தாலுமே இண்டிவிஜுவல் ஹீரோயிக் ஆக்ஷனுக்கும் இந்த கல்ட் ஆஃப் பாம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே பெங்கால்ல இருந்துச்சு. 1902 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1902 ஓகே பிரமாதோ மித்ரா, இவர் ரொம்ப முக்கியமான ஆள். பிரமாதோ மித்ரா சில புக்ல வந்து பார்க்கும் பொழுது ஓகே பிரமிதா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரமாதோ மித்ரா, ஜதேந்திரநாத் பானர்ஜி அண்ட் பைரேந்திர குமார் கோஷ். ஓகே, இந்த அரவிந்தோ கோஷ் இருக்காரு இல்லையா, அரவிந்தோ கோஷோடைய பிரதர் நேம் தான் பைரேந்திர குமார் கோஷ். இவங்க என்ன பண்றாங்கன்னா அனுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகே, சோ ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் அனுசீலன் சமிதி அப்படின்னா 3 பேரை சொல்றோம். தேவர் ஆல் த முக்கியமா பிரமிதா மித்ரா, என்ன ஒருத்தர் பைரேந்திர குமார் கோஷ், ஜதேந்திரநாத் பானர்ஜி, இவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த அனுசீலன் சமிதி அப்படின்றது ஒண்ணு இல்ல, நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சு. அதுல த மோஸ்ட் ஃபேமஸ் பிரான்ச் என்ன அப்படின்னா டாக்கால ஒரு அனுசீலன் சமிதி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா இந்த டாக்கா அனுசீலன் சமிதி. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னா புலிந்தாஸ். இதுவும் ஏற்கனவே கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். காட் இட்? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ புலிந்தாஸ் யாரு, டாக்கால அனுசீலன் சமிதி ஆரம்பிச்சார். ஓகே, apart from the Dhaka Anushilin Samiti, there were 4 other prominent samitis in Mymensingh, Faridpur, Bakarganj, Borisal in East Bengal. So these samitis were Swadesh Bandhav, Sandhna, Brati and Shurit. So உங்ககிட்ட ப்ரிலிம்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ்ல கூட இப்படி கேட்கலாம். ஓகே, in the context of Indian national movement. ஓகே, the Swadesh Bandhav, Sadhna, Brati, ஓகே பிராந்தின்னு படிக்காதீங்க, இட்ஸ் பிரதி. ஓகே, ஷுருத், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நெப்போலியன் இவ்வளவு லேட்டு, ஏன் நிறைய பேர் லேட்டா வரீங்க, சில பேர் கிளாஸுக்கு வந்து போறீங்க,
கிளாஸ் டைம்னா டைம் மெயின்டைன் பண்ண பண்ணா இதுவே டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலா லேட்டா வராதீங்க ப்ளீஸ். ஓகே நெப்போலியன், டோன்ட் கம் லேட். ஃபைன். ஸோ கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஸோ இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா, வாட் இஸ் ஸ்வதேஷ் பந்தவ், வாட் இஸ் சத்னா, வாட் இஸ் பிராத்தி, வாட் இஸ் ஷுரித் அப்படின்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கொடுக்கும்போது தீஸ் ஆர் ஆல் தி அனுசீலன் சமிதி. ஓகே, ஸோ அனுசீலன் சமிதி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி நேம்ல இருக்குன்றது தெரியும். So in 1905, Birendra Kumar Ghosh published Bhavani Mandir அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்ன சார் பவானி மந்திர்? யுகந்தார் எப்பயுமே ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்குன்னு, இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் அவங்களுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ஜேர்னல்ஸோ வச்சிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா அந்த டைம் பீரியட்ல இந்தியாவில் இருந்த த மோஸ்ட் ஃபேமஸ் ரெவல்யூஷனரி ஜேர்னல்ஸ் என்னன்னா சந்தியா, யுகந்தார், கால் அப்படின்னு 3 இருக்கு. ஓகே, இதை தவிர்த்து இல்லாம பவானி மந்திர் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன journals are, but famous ah ketingna sir who founded, so who was the founder nu kepanga, or what are all the revolutionary journals or newspaper nu kepanga. So adha na kuduthirken. In 1906 Birendra Kumar Ghosh and Bhupendranath Datta, பேர்லாம் புது பேர், அதனால பானர்ஜி, டட்டா, கோஷ் அப்படின்னு அடிக்கடி வரும். அதனால போட்டு குழப்பிக்காதீங்க. நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரியணும், உங்களுக்கு தெரியணும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? So 1906 பைரேந்தர் குமார் கோஷ் அண்ட் பூபேந்திரநாத் தட்டா என்ன பண்றாங்கன்னா யுகந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த யுகந்தார் நியூஸ் பேப்பர்ல தான் ரெவல்யூஷனரி ஜேர்னல்ஸ், ரெவல்யூஷனரி ஆர்டிகல்ஸ் அதிகமா வரும்பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை தடை பண்றாங்க. ஆல்ரெடி there was a problem, பட் இதை தவிர்த்து இல்லாம இது மக்கள் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. யுகந்தார் 3 பேப்பரை சொல்லுவாங்க. ஒன்னு சந்தியா, இன்னொன்னு யுகந்தார், இன்னொன்னு கால், KAL கால். இதை தவிர்த்து இல்லாம ஒவ்வொரு லீடர்ஸும் ஒரு ஜேர்னல்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ் ஓன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஜேர்னல்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா திஸ் பவானி மந்திர், சந்தியா, யுகந்தார், கால். அனுசீலன் சமிதிஸோடைய மத்த நேம்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்வதேஷ் பந்தவ், சத்னா, பிராத்தி அண்ட் ஆல்சோ ஷுரித். So on December 23rd, 1907, the revolutionary shot the magistrate of Dhaka at Faridpur railway station. In 1907 என்ன பண்றாங்க, டாக்காவுடைய மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டுறாங்க. 1908 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த 1908 இருக்குல்ல, இதைத்தான் சில பேர் அலிப்பூர் பாம்பு கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாணிக்தலா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கூட இதை சொல்லியிருக்கேன். அதே சார் அலிப்பூர் பாம்பு கான்ஸ்பிரசி கேஸ் ஆர் மாணிக்தலா கேஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜட்ஜு கிங்ஸ்போர்ட்னு ஒரு ஜட்ஜ் இருப்பாரு. ஆக்சுவலா இந்த முசாஃபர்பூர் இருக்கு இல்லையா, இந்த முசாஃபர்பூருடைய ஜட்ஜ் நேம் என்னன்னா ஜட்ஜ் கிங்ஸ்போர்ட். ஓகேவா? இந்த ஜட்ஜ் கிங்ஸ்போர்ட் ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ, ஆக்சுவலா ஒரு மாதிரி சாடிஸ்ட். இந்தியன்ஸ்னாலே அவருக்கு பிடிக்காது. இந்த முசாஃபர்பூர் ஜட்ஜ் கிங்ஸ்போர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப யாருன்னா இந்தியன்ஸ் ட்ரையலுக்கு வந்தாங்கன்னா, இப்ப விசாரணைக்குன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததால இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஓகே, சோ இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுல யாரு இவரை கொல்றதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தா அப்படின்னா குதிராம் போஸ் அண்ட் ஆல்சோ பிரஃபுல்லா காக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். குதிராம் போஸ் அண்ட் ஆல்சோ பிரஃபுல்லா சாக்கி. இவங்க 2 பேருமே they belongs to the that is அனுசீலன் சமிதி. ஏன்னா அனுசீலன் சமிதி தான் அன்னைக்கு பெங்கால்ல இருந்து ஃபேமஸ் ரெவல்யூஷனரி குரூப். சோ இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் என்ன ஆச்சுன்னா இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. இவர் மட்டும் கேரவன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அவருடைய வெஹிக்கிள் இவர் மட்டும் வருவார் எப்பயுமே. பட் இவங்க பிளான் போட்ட அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இவரு கூட 2 லேடிஸும் வந்திருந்தாங்க, பிரிட்டிஷ் லேடிஸ். சோ என்ன ஆகுது அப்படின்னா இவரை ஷூட் பண்றாங்க. ஆனா பட் இவர் இறந்து போல, இவர் கூட வந்த ஒரு லேடி மேல பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ தப்பான ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 பேர்ல குதிராம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா காக்கி, ஓகே, இந்த 2 பேர்ல என்ன பண்றாங்கன்னா the குதிராம் போஸ் he shot himself and Prafulla Kaki was captured later, and he was also this Prafulla Kaki was also hanged later. இதுல சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ பாம்பு போட்டு இதுக்கெல்லாம் யாரு பிரெயின் சைல்டு அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுக்கு காரணம் யாருன்னா இது அரவிந்தோ கோஷ். அதுக்கப்புறமா அவருடைய பிரதரான, அவர் பேர் என்ன, அரவிந்தோ கோஷோடைய பிரதர் நேம் என்ன,
Aravindo Ghosh உடைய பிரதர் நேம் என்ன நெப்போலியன்? பரேந்திர குமார் கோஷ். யா, இவங்க ரெண்டு பேரையுமே அலிப்பூர் அதுனா அலிப்பூர் பாம் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னா இது நடந்தது இந்த ரீஜன்ல. ஓகே, அது என்ன மானிக்தலா கேஸ் அப்படின்னு கேட்பாங்க. மானிக்தலான்றது ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல தான் இவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வில்லேஜ்ல போய் அரவிந்த கோஷையும் அதுக்கப்புறம் பைரேந்திர குமார் கோஷையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபேமஸ் அலிப்பூர் பாம் கான்ஸ்பிரசி கேஸ், ஆர் இட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் த அட்டாக் ஆன் முசாஃபர்பூர் ஜஸ்டிஸ் கிங்ஸ்ஃபோர்ட். புரியுதா? கிங்ஸ்ஃபோர்ட் வாஸ் எஸ்கேப், பட் ஓகே, அவர் எஸ்கேப் ஆயிட்டார். பட் யார் இதனால இறந்துட்டா அப்படின்னா அவர் கூட வந்த ஒரு லேடி அண்ட் ஆல்சோ குதிராம். ஸோ இது பெங்கால்ல இது நடந்தது மட்டும் இல்லாம டெல்லியில ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப காமன். பஞ்சாப் அண்ட் டெல்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பஞ்சாப்னு பாத்தீங்கன்னா அஜித் சிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஒரு பேர் என்ன, பகத்சிங் உடைய அங்கிள் அஜித் சிங். ஓகேவா? ஸோ இவர் பார்க்கும்போது இருக்கிறாரு. ஓகே, யாரவரு அஜித் சிங். ஸோ அஜித் சிங் மட்டும் இல்லாம revolutionary activities, Punjab was not far behind Bengal. The following were the highlights of the revolutionary activities in Punjab. In 1904, J.M. Chatterjee set up an organization with Lala Hardayal and the Sufi Amba Prasad to spread revolutionary activities in Punjab. முக்கியமான வார்த்தை லாலா ஹர்தயால் அண்ட் ஆல்சோ அம்பா பிரசாத். இதே லாலா ஹர்தயால் கதார் பார்ட்டி அப்படின்றத பின்னாடி ஆரம்பிப்பார். ஸோ 1904லயே பஞ்சாப்ல ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஆரம்பிச்சது. அம்பா பிரசாத், லாலா ஹர்தயால் அண்ட் J.M. Chatterjee. After his release from jail in 1907, Sardar Ajit Singh began. ஏன் ஆஃப்டர் his release from jail கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட்ல சர்தார் அஜித் சிங் பார்ட்டிசிபேட். ஓகே, அவர் என்ன பண்றாங்கன்னா ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் இன்வால்வ் ஆனார். முக்கியமா சர்தார் அஜித் சிங், த மோஸ்ட் ஃபேமஸ் நேம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் சர்தார் அஜித் சிங். In November 1908, the deputy superintendent of police of Layalpur and his orderly were assassinated. It was perhaps the first political incident of his kind in Punjab. Punjabla பின்னாடி revolutionary activities உடைய பேஸாவே இருக்கும். பட் பஞ்சாப்ல முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1908ல. And in December 1909, a bomb was exploded in the house of deputy collector of Ambala. ஓகே, கலெக்டர் ஹவுஸ்ல பார்க்கும்போது பாம்பு தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் பஞ்சாப்ல இருந்துச்சு. அண்ட் டெல்லியில பாத்தீங்கன்னா இது முக்கியமான கேஸ். இதுதான் டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் பார்ட் 1. டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க இதான் சொல்லணும். இதே டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் இன்னொன்று இருக்கு, பட் ஃபேமஸா டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது என்னன்றது பார்ப்போம். நமக்கே தெரியும் 1911ல பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கேபிட்டல பெங்கால்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறாங்க, கல்கத்தால இருந்து டெல்லிக்கு மாத்துறாங்கன்றது நமக்கு தெரியும். பட் அபிஷியலா எப்போ டெல்லிக்குள்ளார வைஸ்ராய் வராரு அப்படின்னா டிசம்பர் 23, 1912 அன்னைக்குதான். என்ன பண்றாருன்னா வைஸ்ராய், அப்ப வைஸ்ராய் யாருன்னா லார்ட் ஹார்டிஞ்ச் II. ஓகே, இவர் தான் வைஸ்ராயா இருந்தார். ஓகே, இவர் என்ன பண்றாருன்னா வைஸ்ராயோடைய ப்ரொசஷன், தட் இஸ் வைஸ்ராய் பார்க்கும்பொழுது அவருடைய பேண்டோட குரூப்ஸோட அவருடைய ஆர்மியோட ஒரு எலிஃபென்ட் மேல உட்காந்துட்டு டெல்லியோடைய என்ட்ரன்ஸுக்கு போறாரு. அதாவது நியூ டெல்லியோடைய என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கும் போதே என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல இது யாருடைய பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது there was a fellow called ராஸ் பிஹாரி போஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேத்து ஒருத்தரை படிச்சிருப்போம், அவர் ராஸ் பிஹாரி கோஷ். புரியுதா? ரேஸ் பிஹாரி கோஷ்ன்றவர் வேற, அவர் காங்கிரஸோடைய தலைவர், மாடரேட். பட் இப்ப நம்ம படிக்கிறது யாரு? ரேஸ் பிஹாரி போஸ் வேற, கோஷ் வேற. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? So Resh Bihari Ghosh, Sachin Sanyan threw bomb on the Viceroy Lord Hardinge II, who was leading a procession. Lord Hardinge escaped with minor injuries, but his attendant died on the spot. Attendant அவருடைய ஹெல்ப்பர். அண்ட் இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு எலிஃபென்ட் மேல வந்திருப்பாரு. எலிஃபென்ட் மேலேயே பாம்பு தூக்கி அடிப்பாங்க, அந்த எலிஃபென்ட் மேலேயே படும். ஸோ எலிஃபென்ட் செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குங்க. ஸோ 13 people were arrested and tried in what we known as the Delhi conspiracy case. ஓகே, முக்கியமான இன்னொரு நேம். இந்த வார்த்தைகள் எல்லாமே புது வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க படிச்சே ஆகணும். இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு கண்டிப்பா லாஸ்ட் ஒரு 3 கிளாஸ்லாம் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். மக்களே சீரியஸாவே நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கேன். நீங்க ரியலைஸ் பண்றீங்களான்னு தெரியல, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதனால ப்ளீஸ் கொஞ்சம் நீங்களும் ஒர்க் போட்டு தான் ஆகணும். ஓகே, நிறைய தொடர்ந்து படிக்கணும். ஹிஸ்டரியை ஆப்ஷனலுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, மறந்துடும்.
அதுக்கப்புறம் நீங்களே படிச்சாலும் புரியும், ஆனா பட் கனெக்டிவிட்டி தெரியாது. ஓகே, கான்செப்ட் புரியுதா? நீங்களே படிச்சுக்கலாம், ஹிஸ்டரி ஆப்ஷனல் நீங்களே படிச்சுக்கலாம், ஆனா பட் கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிடும். மலர் ஃபேக்ட்ஸ் சில இடத்துல ஓவர்லோடா தான் இருக்கும். பிகாஸ் இப்பெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இப்படி தானே கேட்கறாங்க. ஒரு காலத்துல நான் உங்களுக்கே தெரியும், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் அப்படி நடத்த மாட்டேன். ஈவன் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கூட பவர் பாயிண்ட் போட மாட்டேன். காரணம் என்னன்னா கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், கான்செப்டை பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூபிஎஸ்சி ஹிஸ்டரியில ஃபேக்சுவலா கேட்கறதால வேற வழி இல்லை, இதெல்லாம் நாம படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ தினாநாத், ஓகே, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம், பூபேந்திரநாத் தட்டா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் நீங்க படிச்சுதான் ஆகணும், வழி கிடையாது. அப்பதான் இது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டெஃபினெட்லி இது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சப்போர்ட் தான். அது இப்ப தெரியாது, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ 13 people அரெஸ்ட் ஆயிடுறாங்க. Dinanath, one of the arrested, became the government approver under the pressure. 4 members mastermind, Amir Chand, Awadh Bihar, Bal Mukund and Basant Kumar the Biswas were hanged. Rais Bihari Bose succeeded in fleeing into Japan. அப்படின்னா என்ன அர்த்தம்? 13 பேர் அரெஸ்ட் ஆகுறதுல இந்த தினாநாத் அப்படின்றவன் கவர்மெண்ட் அப்ரூவரா மாறி போயிட்டான், ப்ரெஷரால, வேற வழி இல்லை. ஸோ அப்படி மாறி போகும் பொழுது இதுல யார் யாரெல்லாம் நான் இன்வால்வ் ஆனதுன்னு கேட்கும்போது அதுல அவன் கரெக்டா 4 பேரை சொல்லி விடுறான். மாஸ்டர் அமீர் சந்த்னு ஒருத்தர் இருக்காருங்க, ஓகே, அவாத் பிஹார்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகே, அவர் பேரே அவாத் பிஹார் தான். அண்ட் பால் முகுந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறமா பசந்த் குமார் பிஸ்வாஸ், பிகே பிஸ்வாஸ்னு ஒருத்தர். ஸோ இவங்க தாங்க காரணம். அண்ட் ஆல்சோ திஸ் ரேஸ் பிஹாரி போஸ், சச்சின் சன்யால்னு பொழுது இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரேஸ் பிஹாரி போஸ் இந்தியாவில இருந்தே எஸ்கேப் ஆயிட்டு அவர் ஜப்பானுக்கு போயிடுறப்பா, வாழ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானுக்கு போயிட்டார். இவர் ஜப்பானுக்கு போய் சும்மா இருக்க மாட்டார், அங்க ஒரு ஜப்பான் லேடியை மேரேஜ் பண்ணிப்பார். மேரேஜ் ஜப்பான் சிட்டிசன் ஆயிடுவார். ஜப்பான் சிட்டிசன் ஆகி ஜப்பான்ல இருந்து இந்தியாவுடைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்படி இருக்கும் பொழுதுதான் 1930s என்ன ஆகும் அப்படின்னா, இவரும் 30s இல்ல 1940s இவரும் இவருடைய இன்னொரு ஃப்ரெண்ட், ஓகே, மோகன் சிங் அப்படின்னு பேரு, இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மில பின்னாடி வந்து ஜாயின் பண்றதுதான் சுபாஷ் சந்திர போஸ். கான்செப்ட் புரியுதுங்களா? சோ ரேஸ் பிஹாரி போஸ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பர்சன். ஓகே, சோ தினாநாத் அப்ரூவர் ஆனவர். ஓகே, நீங்க 2-3 பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். தினாநாத் அப்ரூவர் ஆயிட்டாரு, பிகே பிஸ்வாஸ், ஓகே, அண்ட் ஆல்சோ அவாத் பிஹார், முகுந்த் அண்ட் ஆல்சோ அமீர் சந்த், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுதான் என்ன the famous என்ன கேஸ்? இது மீரட் கான்ஸ்பிரசி கேஸ். எஸ், டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி கேஸ்லாம் வரும். மீரட் கான்ஸ்பிரசி கேஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு there is something called as என்னங்க இன்னொன்னு என்னது, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ், கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வரும். ஓகே, இது இங்க. அப்போ இது தவிர்த்து இல்லாம ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் இந்தியாவுக்கு வெளியே நடக்குது. அது என்னன்றதான் இப்ப பார்ப்போம். அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணுங்க ப்ளீஸ், அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராதவங்க அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. இன்ட்ரடக்ஷன், இந்த ஸ்லைடு இன்ட்ரடக்ஷன் அப்படியே இருக்கணும். ரெவல்யூஷனரி டெரரிசம்னா என்னன்னு கேட்டாங்க, அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். ஸோ எழுதிக்கோங்க, இந்த இன்ட்ரடக்ஷன் போட்டு இது எழுதுங்க. ரைட் இன்ட்ரடக்ஷன், மெயின்ஸ் எழுதும் பொழுது இதான் இன்ட்ரடக்ஷனா இருக்கணும். இது மாதிரி பெஸ்ட் இன்ட்ரடக்ஷனை நீங்க கொடுக்கணும். Please write it. எழுதியாச்சுன்னா சொல்லுங்க, அப்படியே இருந்துடாதீங்க.
சரி, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசமே எல்லாம் நார்த்ல நடந்த மாதிரியே படிக்கிறோமே, உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எதனா நடந்துச்சா? எதனா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தமிழ்நாட்டை பத்தி யாருமே சொல்லல? தமிழ்நாட்டுல நடக்கலையோ? அப்படிலாம் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே நிறைய ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். பட் நம்மளோட ஹிஸ்டரி புக்ஸ்ல எல்லாமே பண்ணது நார்த்காரங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? எல்லாமே என்ன பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்ப இங்க இருக்கிறவனா நான் சொல்றீங்களா பைத்தியக்காரன்? அப்படிலாம் கிடையாது. அதான் ஹிஸ்டரியே, அதான் சொல்றேன், ஹிஸ்டரி படிக்கும்போது சில பேரை பத்தி எல்லாம் கொடுக்கவே இல்லை. சவுத் நிறைய இடத்துல இக்னோர் பண்ணிருப்பாங்க. பிரச்சனை ஆரம்பிச்சதே சவுத்து தான். இன்னைக்கும் நீங்க டெல்லியில சில ஆஸ்பிரன்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது நான் பண்ணியிருக்கேன். அவங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எல்லாமே நார்த் தான் பண்ணிச்சு. சவுத்தோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நெக்லிஜென்ஸ்னுவாங்க, ரொம்ப கம்மின்னுவாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் இந்தியாவோட ஹிஸ்டரி எழுதும் பொழுது நார்த்ல ப்ரொஜெக்ட் பண்ணி எழுதுறதில்ல, நார்த் ஈஸ்ட் சவுத்ல நிறைய இடத்துல இக்னோர் பண்ணிருப்பாங்க. இதுவே நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸ்க்கு ஒரு விதமான ஒரு அந்யோன்யம் இது கொடுத்துருச்சு. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விதமான விலகி போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொடுத்துருச்சு. அதனாலதான் நார்த் ஈஸ்ட் காரணம் கொரியன் படத்தை பாக்குறாங்க, சைனா படத்தை பாக்குறாங்க. ஹிந்தி மூவிஸ்லாம் அதிகமா லைக் பண்றதுல தெரியுமா? நார்த் ஈஸ்ட்ல ஹிந்தி மூவிஸ் ஃபேமஸ் கிடையாது. மேக்சிமம் நார்த் ஈஸ்ட்ல ஃபேமஸ் ஆகுறது என்ன அப்படின்னா, நவ் தி கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சோ மச் ஆஃப் இனிஷியேட்டிவ். பட் நார்த் ஈஸ்ட் வாஸ், சொல்ல போனா நார்த் ஈஸ்ட் மேல நிறைய இது இருக்கு. இந்தியாவில ஒரு பார்ட்னு சொல்ற நார்த் ஈஸ்ட். பட் there are so many issues. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சவுத்தோட ஹிஸ்டரி நம்ம தமிழ்நாட்டு ஹிஸ்டரிலாம் படிக்கிறோமே, அந்த 19th செஞ்சுரி மேலதான் தமிழ்நாட்டு மேல ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய கன்சர்ன் எடுத்துக்கிட்டு வாட் சவுத் டிட் அப்படின்றத சொன்னாங்க. ஷாம சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரின்னு 2 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்கெல்லாம் சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை பத்தி வந்து பார்க்கும்போது நிறைய பேசியிருப்பாங்க. இப்படிதான் தெரிஞ்சது. இவங்கெல்லாம் இல்லைன்னா என்ன கோவிந்தா நம்மளோட ஹிஸ்டரி தான். ஓகே ஃபைன். இப்போ வாட் இஸ் ரெவல்யூஷனரி டெரரிசம் அவுட் சைட் இந்தியான்றத பார்ப்போம். இதெல்லாம் இந்தியாவில் நடந்துச்சு. ஓகே ஃபைன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தவிர்த்து இல்லாம நம்ம phase 1 தான் படிக்கிறோம்ப்பா, இன்னும் phase 2 படிக்கல. ரெவல்யூஷனரி டெரரிசம் phase 2ன்றது காந்தியன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்புறம் தான் அதை படிப்போம். ஓகே, இப்போ phase 1 தான். ஏன்னா 1920 முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது படிப்போம். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவுட் சைடு இந்தியா என்ன யார் பண்ணா? இதுல முக்கியமா லண்டன் எடுத்துக்கிறாங்க. லண்டன்ல ஷாம்ஜி கிருஷ்ணவர்மான்னு ஒருத்தர் இருந்தார். லண்டன்ல ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. இவர் வந்து இங்கிலாந்துல யாரெல்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்களோ அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஃபியூலை ஏற்றி அவங்கள ஒரு விதமான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி இந்திய தேசத்திற்காக உழைக்க வைக்கிறது தான் இந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியா ஹவுஸ்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இவருடைய வீடு தான் அது. யாருடைய வீடு இது? ஆக்சுவலா சொல்ல போனா மேடம் பிகாஜி காமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுடைய வீடு அது. இவங்க மேடம் பிகாஜி காமா ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரெவல்யூஷனரி லேடி. அவங்க இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவுக்கு அந்த பிளேஸை கொடுத்துருவாங்க. இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல முக்கியமா ரெவல்யூஷனரி ஆங்கிள் வந்து பார்க்கும்போது லீட் பண்ணுவார். இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அவர் ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கு பேர் தான் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி அப்படின்னு பேர். ஓகே, இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டியை ஆரம்பிச்சது யார் சார்? இட் இஸ் நாட் நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. இது இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி. ஓகே, அது ஆரம்பிச்சது எங்கன்னா இந்தியா ஹவுஸ். அதனால அதை சொல்ல போனா எல்லாருமே இந்தியா ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. So he also published a monthly journal called the Indian Sociologist. So என்னன்னா இவங்க ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா கூட சேர்ந்து who was the one who involved revolutionary activities na V.T. Savarkar and Lala Hardayal. இதுல ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1909 ஜூலைல மதன் லால் டிங்ரா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இவர், மதன் லால் டிங்ரா. இந்த மதன் லால் டிங்ரா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா he shot one of the assistant to the Secretary of State.
ஓகே, சொல்ல போனா அவருடைய பேர் என்ன அப்படின்னா கர்சன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேர் கூட கொடுத்துருப்பாங்க. கர்சன் வில்லி யார் சார்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் உடைய அசிஸ்டன்ட் அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃபீஸர், இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாம். அவர் பேர் என்ன, மதன்லால் டிங்ரா. he showed whom அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் உடைய அசிஸ்டன்ட் வந்து பார்க்கும்பொழுது கொண்டிருப்பார் கர்சன் வில்லி. அதனால இவரை வந்து பார்க்கும்பொழுது அரெஸ்ட் பண்ணாங்க. யார, மதன்லால் டிங்ராவை. இந்த மதன்லால் டிங்ரா யாருடைய பேஸ், யார் இவரை ட்ரெயின் பண்ணதுன்னு பார்க்கும்பொழுது இட் வாஸ் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. அதனால ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, விடி சவர்கார திருப்பி இந்தியாவில இருந்து இங்க விட்டா இங்க வந்து பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டு அவரை நாடு கடத்தினாங்க. லாலா ஹர்தயால் எஸ்கேப்ட். புரியுதுங்களா? இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவை இங்கிலாந்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் எங்க போறாரு அப்படின்னா பாரிஸ் போயிட்டாரு. கொஞ்ச நாள் சுவிட்சர்லாந்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாரிஸ்ல அவர் இறந்து போயிட்டாரு. சோ இது ரெவல்யூஷனரி டெரரிசம் அவுட் சைட் இந்தியாவில ரொம்ப ஃபேமஸ். ஓகே, சோ இதான் நான் சொல்லியிருக்கேன். மதன்லால் டிங்ரா வாஸ் arrested and brought to trial and was hanged on this 1909. and மேடம் பிகாஜி காமா, இவங்களுடைய ஃபுல் நேம் என்னன்னா மேடம் பிகாஜி காமா. இவங்கள தான் மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, who was called mother of Indian revolution அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா. மேடம் பிகாஜி காமா. She took active part in editing the Indian Sociologist and represented India at the Stuttgart Conference of Socialists in 1907. இதுதான் என்ன சார் அப்படின்னா ஸ்டுகார்ட் அப்படின்றது ஜெர்மனில இருக்கு. ஓகே, சோ இந்த ஸ்டுகார்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சோசியலிஸ்ட்ல இவங்க வந்து பார்க்கும்பொழுது இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்களுடைய பெரிய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுடைய பிளாக் அவுட் சைட் இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ஹாய்ஸ்ட் பண்ணது யாருன்னா மேடம் பிகாஜி காமா. அதனாலதான் அவங்கள மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. So at the conference, Bikaji Kama unfurled for the first time the Indian national flag on foreign soil. இது உங்ககிட்ட சூப்பரா ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்தியன் ட்ரை கலர் நேஷனல் பிளாக்னு கேட்பாங்க. அது கிடையாது. இந்தியாவுடைய இப்போது இருக்கக்கூடிய மூவர்ண கொடி கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பிளாக் டிசைன் இருந்துச்சு. பாரத் மாதாவுடைய சிம்பிள் போட்டிருக்கும். ஓகே, சோ அதை வந்து பார்க்கும்போது ஹாய்ஸ் பண்ணாங்க. So due to her anti-British activities, she was forced to shift her residence from London to Paris. புரியுதா? இப்போ இவங்க லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு போகும்போது தான் லண்டன்ல அதை ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. After 30 years of patriotic service in London, Paris and other cities of Europe, her friends succeeded in repatriating her to India in November 1936. She died on 12th August 1937. So இப்படிதான் வந்து பார்க்கும்போது மேடம் பிகாஜி காமா, she was a very active woman, okay, in spreading Indian patriotism outside India. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மறக்கக்கூடாது மக்களே. ராணி லட்சுமி பாய் எல்லாம் போட்டக்கூடாது. Who was mother of Indian Renaissance? யாருமா கீர்த்தி? யாருங்க? மேடம் பிகாஜி காமா. துரை யாரு இவங்க? இவங்க பேர் என்ன? மேடம் பிகாஜி காமா சார். ஓகே, அவங்க ஸ்டுகார்ட் எங்க இருக்கு? ஸ்டுகார்ட். ஹலோ. ஸ்டுகார்ட் எங்க இருக்கு? ஓகே, ஃபைன். சோ நெப்போலியன், வேர் இஸ் ஸ்டுகார்ட்? கேக்குது துரை, நீ பேசுறது கேக்குது, நோ இஷ்யூஸ். வேர் இஸ் ஸ்டுகார்ட்? நெப்போலியன். சாரி சார், தெரியலங்க சார். புரியல. மேபி இன் பிரான்ஸ்ல இருக்கும் சார். நோ, ஸ்டுகார்ட் அப்படின்றது எங்க இருக்குன்னா ஜெர்மனில இருக்கு. நிறைய நம்மளுடைய ஐடிஸ் எல்லாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எங்க போவாங்கன்னா ஸ்டுகார்ட்டுக்கு போவாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸ்டுகார்ட் ஜெர்மனில இருக்கு. ஓகே, ஸ்டுகார்ட் ஜெர்மனி. ஓகே, STUTTGART ஸ்டுகார்ட் ஜெர்மனி. முக்கியமான ஒரு பிளேஸ். அங்க இந்தியாவுடைய அக்சென்ச்சர், நிறைய ஐடிஸ், இந்தியாவுடைய ஐடி இன்ஜினியர்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னா கதார் பார்ட்டி. ஒரு முக்கியமான கதார் பார்ட்டியை பத்தி கேட்பாங்க. ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் பத்தி நம்ம படிச்சாகணும். ஒன்னு என்னன்னா கதார் பார்ட்டி, the founding president of கதார் பார்ட்டி was Sohan Singh Bakna and Lala Hardayal. இது உங்க NCERT புக்ல இந்த நேம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. Sohan Singh Bakna and Lala Hardayal. ஒரு பேர் என்ன? லாலா ஹர்தயால். இன்னொருத்தர் யாரு? Sohan Singh Bakna. It was after 1910 when the activities of India House has declined. Cradle of activities shifted from Europe to America. Lala Hardayal was in India till 1909 when he moved to Paris and associated himself with the newspaper Vande Mataram over there. So இவருடைய நியூஸ் பேப்பர் நேம் என்ன? வந்தே மாதரம். அதே மாதிரி
பாரத் மாதா அப்படின்றது ஒரு நியூஸ் பேப்பர். பாரத் மாதா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ஒருத்தர் ஆரம்பிச்சார், பாரத் மாதா. அது யார் சார் அப்படின்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தபோது அவர் யாருன்னா மிஸ்டர் ஓகே அஜித் சிங். நான் சொன்னேன் இல்லையா, பகத்சிங்கோடைய அங்கிள் நேம் என்னன்னா அஜித் சிங். ஓகே அஜித் சிங். ஓகே இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாரத் மாதான்ற ஒரு நியூஸ் பேப்பர் ஜேர்னல்ஸ் ஆரம்பிச்சது யாருன்னா அஜித் சிங். ஓகே அண்ட் வந்தே மாதரம் நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சது யாருன்னா இந்த கதார் பார்ட்டியோடைய ஃபவுண்டர், அவருடைய நேம் லாலா ஹர்தயால். In 1911, he settled in San Francisco and indulged in industrial unionism. In 1912, when Basant Kumar Biswas threw bomb on Lord Hardinge, he was in America and was very much impressed with this. In 19, அதாவது என்ன, இந்த டெல்லி கான்ஸ்பிரசி கேஸை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டார். 1909 வரைக்கும் இந்த தான் இருந்தாரு. பட் 1909க்கு மேல அமெரிக்கா போறாரு, பாரிஸ் போறாரு. ஓகே ஸோ இவர் வந்து பார்க்கும்பொழுது சான் பிரான்சிஸ்கோல இண்டஸ்ட்ரியல் யூனியன்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பசந்த் குமார் பிஸ்வாஸ் இவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்காரு. ஸோ 1913ல the Pacific Coast Hindustan Association was founded by Lala Hardayal, okay, with Sohan Singh Bhagna as its president. This Pacific Coast Hindustan Association was called as Gadar Party. அப்போ இதான் உங்களுக்கு கொஸ்டின். கதார் பார்ட்டியோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா the Pacific Coast Hindustan Association. ஓகே இது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்கும் தெரியாது. So what is this? So Gadar பார்ட்டியோட இன்னொரு நேம் என்ன, the Pacific Coast Hindustan Association. The members of this party were the immigrant Sikhs of United States and Canada. The first issue of the Gadar was published from San Francisco on November 1st, 1913. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கதார் பார்ட்டி வாஸ் டாமினேட்டட் பை சீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கியர்கள் அதிகமா இருந்தாங்க, முஸ்லிம்ஸும் அதிகமா இருந்திருப்பாங்க, பட் சீக்ஸ் அதிகம். So in 1914, after the Komagata Maru tragedy, Lala Hardayal fled to Europe following an arrest by the United States government for spreading anarchist literature. அப்போ what is this Komagata Maru tragedy? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய இது ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு, ஒரு 3 years முன்னாடி. 3 years இல்ல, ஒவ்வொரு வருஷமே கனடியன் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா, சாரி கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஓகே மிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ முக்கியமா 2014ல நினைக்கிறேன், ஓகே இந்த கோமகத்த மாருவோடைய 100th anniversary செலிப்ரேட் பண்ணும்போது அவர் மன்னிப்பு கேட்டார். ஓகே மிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு கேட்டார். என்னது அது கோமகத்த மாரு, வாட் இஸ் இட்? கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? சொல்லுங்க, வாட் இஸ் இட் கோமகத்த மாரு? சார் அது ஒரு ஷிப் சார். அதுல வந்து பீப்புள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண பீப்புள்லாம் வந்து கனடால வந்து அலோ பண்ண மாட்டாங்க சார், பிரிட்டிஷோட ஆர்டர் கேட்டு. அதனால தான் சார் அவங்க சாரி கேட்டிருப்பாங்க ஜஸ்டின் ட்ரூடோவும், நாங்க உங்களுக்கு அசைலம் கொடுக்காததுக்கு. ஓகே ஃபைன், சூப்பர். வேற இந்த வார்த்தையை இப்பதான் கேள்விப்படுறியா துரை? எஸ் சார். வெரி குட். சரி, எஸ் மலர் கரெக்ட். இந்த கோமகதா மாரு அப்படின்றது ஒரு ஷிப் நேம். ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய ஸ்டீல் அது கொடுக்கவும் இல்லை புக்ல. இது எப்ப நடந்தது அப்படின்னா 1914 நடக்குது. அது பாத்தீங்கன்னாலே தெரியும். இட் வாஸ் a Japanese ship named கோமதகமாரு. கோமதகமாரு பேர் ஸ்பெல் பண்ணுங்க, கோமதகமாரு. 376 Indian passengers from Hong Kong to Canada, touching various other ports during the journey. However, at reaching Vancouver port in Canada, these passengers were not allowed in disembark. After a period of 2 months, the ship had to return back to India, again touching back few ports. The ship reached Bajbuj, Calcutta. However, the British authorities didn't allow the passengers to disembark, and in fact, the passengers were welcomed with bullets. என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னா, எக்ஸாக்டா 1914ல வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகிற ஒரு சூழல் வந்தாச்சு.
அந்த சூழல்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுல இருந்து நாட் இந்தியா, ஹாங்காங், இந்த ஹாங்காங்ல இருந்து நிறைய இந்தியன் பேசஞ்சர்ஸ், முக்கியமா சீக்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் கனடா போற மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கே தெரியும் அப்போ இந்தியாவில இருந்து டைரக்டா கனடா கிடையாது, ஹாங்காங்ல இருந்தா கனடா வாங்கோவர் போகணும். அப்போ இப்ப இந்த டைம் பீரியட்ல கனடா யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். இந்த பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்க எனி ஷிப் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் should not have any contact with the ports where the World War I participating countries resides it. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாம் உலக போர்ல எந்தெந்த நாடுகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ ஆர் எந்தெந்த நாடுகள்லாம் காலனியா வச்சிருக்கோ அந்தந்த நாடுகள்ல இருந்து எந்த ஒரு ஷிப்பும் அவங்க நாட்டுல இருந்து கிளம்புனா ஸ்ட்ரெயிட்டா வாங்கோவர் கனடாவுக்கு தான் வரணும். மற்ற எந்த நாட்டுக்குள்ளாரையும் போயிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு லா ஒண்ணு இருந்துச்சு, அது பிரிட்டிஷ் போட்டிருந்தாங்க. அப்போ ஹாங்காங்ல இருந்து கனடா போகும் பொழுது இந்த ஷிப் வந்து நிறைய ஃபியூலுக்காக நிறைய ஸ்டேட்ஸ்ல நீ என்ன பண்ணி ஆகணும், நிறுத்திதான் ஆகும். ஆனா பட் கனடால பேசஞ்சர்ஸ் வந்து பார்க்கும்பொழுது டிசெம்பார்க்னா என்ன அப்படின்னா அவங்க கப்பல்ல இருந்து இறங்கும் பொழுது அலோவ் பண்ணல. என்ன சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, நீங்க வந்து பார்க்கும்போது உள்ளார டெரரிஸ்ட் இருக்கலாம் அவர் மற்ற நாட்டை சார்ந்தவங்க இருக்கலாம் அப்படின்ற பயத்துல அலோவ் பண்ணல. இந்த ஷிப் திருப்பியும் ஒரு 2 மாசம் கழிச்சு எங்கடா ஷிப்ஸ்ல நிறைய பேசஞ்சர்ஸ் யாருன்னா இட்ஸ் ஷீக்ஸ், முஸ்லிம்ஸ். ஓகே, சோ இவங்க இந்தியாவுக்கு வராங்க. ஆனா இந்தியாவுல கல்கத்தா போர்ட்ல இவங்க எல்லாருமே ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோல கதார் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்னு நினைச்சிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எந்த விதமான என்கொயரியும் இன்வால்வ் பண்ணாம இவங்க சுட்டுட்டு அழுத்தாங்க. அதோட 19 பேர் இறந்துருவாங்க. So this was due to the Continuous Passage Act enacted by the Canadian government to check the immigrants and particularly from India. In this incident, 19 Canada-bound Indian immigrants were killed in police firing and many were arrested by the British. So violation of human rights like arbitrary detention helped Indian independent fighters to expose the true face of arbitrary detention and அன்னிச்சா முடிவு எடுத்து அடிக்கிறது. Okay, human rights violation. The journey of Komataka Maru touched various ports during the course where the delivery of the political lecture helped rally support of other countries. So in the incident, முதல்ல பிரிட்டிஷ் உடைய அட்ராசிட்டிஸ் பத்தி வெளிநாடுகள்ல ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. The Exposition of Asian Exclusion Act, the discrimination immigration laws for Asians, only allowed the leaders to raise questions on white man's burden theory as they denied in acceptance of that. ஓகேவா? சோ ஒரே நிமிஷம் வச்சிட்டு தான் லாஸ்ட் லேட்டர். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா the issue with Komagata Maru. So the Gadar party used this incident to rally support with the intention to organize a massive uprising against the British. So Gadar party அப்படின்றது இந்தியாவுல என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு இதை வச்சுட்டு தான் இந்தியாவுல எமர்ஜ் ஆனாங்க. பட் என்ன ஆச்சுன்னா வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகும் போதே பிரிட்டிஷ் இந்த கதார் பார்ட்டியோட பிளான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ இந்தியாவுல ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றத பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய இடத்துல சிவியரா ரெப்ரஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்படிதான் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது 1920 முன்னாடி வேர்ல்டு வார் 1 பீரியட் வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. வேர்ல்டு வார் 1 பீரியட்ல நிறைய ரெவல்யூஷனரி டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலுமே பிரிட்டிஷ் அதை சிவியரா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெப்ரஸ் பண்ணியாச்சு. பட் சிவியரா ரெப்ரஸ் பண்ணப்பட்டாலுமே இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்றது நாட் ஓன்லி ஹியர். ஓகே, ஸோ இன்னைக்கும் வந்து பார்க்கும்பொழுது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இட் ஹஸ் மார்க்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. ஸோ 1 hour உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு, நிறைய பர்சனாலிட்டிஸ் நேம், நிறைய கான்செப்ட் நேம். உங்களுக்கு டெய்லி 1 hour 1.5 hour நடத்துறதுக்கு காரணமே என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் நடத்த படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரிலாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து மேக்ஸிமம் நான் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆரம்பிப்பேன். யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனி, ஏன்னா வேர்ல்டு வார் 1 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ அங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் போனா வாட் இஸ் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனி, வேர்ல்டு ஹிஸ்டரி கொஞ்சம் டச் பண்ணாதான் உங்களுக்கு இன்னமும் சில விஷயங்கள்லாம் புரியும். அதனால டோன்ட் மிஸ் தி கிளாஸ். ப்ளீஸ் கண்டினியூஸ்லி ஒர்க் ஹார்ட்.
ஸோ இன்னும் மாடர்ன் இந்தியா முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேர்ல்டு வார் 1 வந்தாச்சுன்னா இன்னும் 5 or 6 கிளாஸ், மேக்ஸிமம் 6 to 7 கிளாஸ் நான் மாடர்ன் இந்தியாவை முடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ டிசம்பர்லேயே மேக்ஸிமம் முடிச்சிருவேன். ஜனவரியில ரொம்ப கம்ஃபர்ட்டா முடிச்சிருவேன். அதான் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஸோ நீங்க தான் படிக்கணும். ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பை ஒன்ஸ் அகைன், பை, டேக் கேர்.